இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மில்க் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாமா? இதை நான் வெறும் பால் மட்டும் வச்சு செய்யல, பால் பவுடரும் வச்சு செய்ய போகிறேன். டபுள் த கலராக வச்சு சூப்பராக அந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். இது எப்படி செய்கிறதுன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி நல்லா வந்து பாலோட இந்த பால் பவுடர் வந்து மிக்ஸ் ஆகி வரணும். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி ஸ்வீட்ஸ் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் சர்க்கரையோட அளவை பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா வந்து இதில் கரைஞ்ச பிறகு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து இந்த கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிக்கும். கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் நல்லா கிளறி விட்டே இருக்கணும். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா வந்து வெந்து இது வந்து நல்லா குக்காகி வரணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம கைவிடாமல் நல்லா கலரி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த மிக்ஸை வந்து நம்ம 2ஆக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஒன்றுத்தில் வந்து நம்ம கலர் சேர்க்க போகிறோம், இன்னொன்று வந்து ஒயிட்டாகவே இருக்க போகுது. இப்போ இந்த ஒயிட்டாக இருக்கிறது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு, இன்றைக்கி வந்து நான் ரோஸ் எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம ஒயிட்டில் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் வச்சுட்டு கையில் எல்லாமே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து அழுத்தம் கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் மேலே ஒரு பட்டர் ஷீட்டை போட்டு பூரிக்கட்டை இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக ஒரே ஒரு அழுத்தம் மட்டும் கொடுக்கலாம். கொடுத்த பிறகு இந்த அளவுக்கு ரெடி ஆயிரும். இப்போது இந்த பட்டர் ஷீட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பட்டர் ஷீட்டை வச்சு அது மேலே வந்து பட்டரை தடவிட்டு, அதுக்கு மேலே நம்ம இப்போது ரோஸ் எசன்ஸ் சேர்த்து செஞ்சோம் இல்லையா, அதை கையில் எண்ணெய் தடவி நல்லா வந்து லைட்டாக தட்டி கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இது மேலேயும் ஒரு பட்டர் ஷீட்டை வச்சு லைட்டாக ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்து இதை வந்து நல்லா வந்து அழுத்தி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த ஒயிட் இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது மேலே இந்த பிங்க் கலரையும் போட்டு நம்ம வந்து இந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓரங்கள் எல்லாமே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த பட்டர் ஷீட்லேயே வச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரோல் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ரோல் ஆனதுக்கப்புறம் அந்த பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ரோல் பண்ணிவிட்டு, இப்போது ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பரில் இதை வச்சு நல்லா வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ சில்வர் ஃபாயில் பேப்பரில் வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இதை கொண்டு போய் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து இதை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணி பார்த்துக்கலாம், எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இந்த பால்கோவா ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருக்குன்ட்டு. இப்போது இந்த பால்கோவாவை நம்ம குட்டி குட்டி ஸ்லைசஸாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டபுள் த கலரில் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை அப்படியே வந்து ஸ்லைஸ் போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பால்கோவா. நீங்கள் உங்கள் கிட்ஸ் ஏதாவது வராங்க, இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக கடையில் போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க.